அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுக்கு திமுக மகளிர் அணியினர் நன்றி தெரிவித்து வருகின்றனர். இன்று காலை மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு தொகை என 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. 1,31,00,000 பெண்களுக்கு தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திமுக மகளிர் அணியினர் அறிவாலயத்தில் குவிந்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் தேர்தல் அறிக்கையாக திமுக சார்பில் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது. இன்று காலை முதலமைச்சர் அரை மணி நேரத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1,30,00,000 மகளிருக்கு 6,500 கோடி ரூபாய் பணத்தை பிரித்து 5000 ரூபாய் என்று தலா அனுப்பியிருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக தேனாம்பட்டியைச் சேர்ந்த பெண்களும் திமுக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார்கள். தற்போது முதலமைச்சர் மகளிரிடம் உரையாடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்தீர்கள். குறிப்பாக திமுகவுக்கு என்று தேர்தல் அறிக்கைக்கு என்று ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் மாவட்டம் தோறும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் முதல் அறிக்கையாக 2000 ரூபாய் திமுக ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இன்னும் தேர்தலுக்கான தேதி கூட அறிவிக்கப்படாத நிலையில் தற்போது தமிழகத்தில் தற்போதே தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் 6,500 கோடி ரூபாய் அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1,30,00,000 அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோடைகால சிறப்பாக கொடுக்கப்பட்டது. நம்ம இன்னமும் தலைமைச் செயலகத்தில் விசாரிக்கும் போது குறிப்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கோடை காலத்திற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த குறிப்பாக மே மாதம் ஜூன் மாதத்திற்கான அமௌண்ட் அது தனியாக 1000 ரூபாய் கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அது குறித்தும் அரசு பரிசீலித்து வருவதாக தெரிகிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்போது அவர்களுக்கு தனியாக வங்கி கணக்கில் கொடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது அவர்கள் இது மாதிரி சொல்கிறார்கள். பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த திட்டம் என்பது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இன்று பார்த்தீங்கன்னா வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி தான் கொடுக்கப்படும். ஆனால் முதலமைச்சர் வீடியோ போட்ட பிறகுதான் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருப்பது நிறைய இல்லத்தரசிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியமாக இன்று காலை சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரு பொருட்களை வாங்குவதற்கான ஒரு பணமாகவும் இந்த பணம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிராமங்களில் கிராம பொருளாதாரத்தை வளர்த்துப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கும் என்று சொன்னால் நிறைய மகளிர் இதை வைத்துதான் மளிகை சாமான்கள் வாங்குவது, சிறு சேமிப்பு செய்வது என பல்வேறு விஷயங்களை செய்கிறார்கள். எனவே 5000 ரூபாய் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கிறதுனால அதுக்கு முன்கூட்டியே அந்த மகளிருக்கான பணத்தை நிறுத்தினார்கள். எனவே அது போன்று இங்கு வந்து விடுமோ என்று முன்கூட்டியே தமிழக அரசு இந்த 6,500 கோடியை ஒரே நாளில் கொடுத்திருக்கிறது. இது போன்று பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அதாவது இது போன்ற டைரக்ட் கேஷ் பெனிஃபிஷரி மூலமாக மக்கள் தனது திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்த முடியும். ஏன்னா இந்த 6,500 கோடியை வைத்து பல திட்டங்களை செலவழித்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் தமிழக அரசு இது கொள்கை ரீதியாக இந்த முடிவை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். சற்று முன்பாக அறிவாலயத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மற்றொரு புறம் முன்னாள் IRS அதிகாரி நந்தகுமார் சற்று முன்பாக திமுகவில் அண்ணா அறிவாலயத்தில் இணைந்தார். திமுக முன்னாள் MP செந்தில்குமார் தர்மபுரியை சேர்ந்தவர். அவர் அழைத்து வந்து தற்போது ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இணைப்பு விழாவும் அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. பாலா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.